மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைக்கு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு ஜெயக்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து சில விமர்சனங்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமானால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் ஜெயலலிதா என்றும், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் முதுகில் சவாரி செய்தது என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவிட்டிருக்கிறார். இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக முதுகில் சவாரி செய்துன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இவர் வாங்கி கொடுத்தாராம், அண்ணா திமுக வாங்கி கொடுத்ததாம். இது எப்படின்னா வேலிக்கு ஓனான் சாட்சிங்கிற கதை. இவர் சொல்றது ஒரு மிகப்பெரிய கேவலமான பொய். அண்ணா திமுகவில் அடிமைகள் மட்டுமே ஜெயலலிதா காலத்தில் ஆராதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஜெயக்குமாருடைய கூற்று. 1996 தேர்தல், ஜெயலலிதாவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைத்துக் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பிரிந்து ஜி.கே. மூப்பனார் திமுகவோடு கூட்டணி வைக்கிறார். அண்ணா திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்குது. அந்த தேர்தலில் ஜெயலலிதாவிற்கு படுதோல்வி. அந்த படுதோல்விக்கு பிறகு ஜெயலலிதா போயஸ் தோட்டத்திலே முடங்கி போய் கிடந்தார். ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்வு அசமனமாகும் என்று சொல்லப்பட்டது. திமுக தொடர்ந்து போடப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகளுக்காக நீதிமன்றத்திற்கும் போயஸ் தோட்டத்திற்கு மட்டுமே நடமாடி கொண்டிருந்த ஜெயலலிதா ஹைதராபாத் திராட்சை தோட்டத்திலே அசமனமாகி விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் 96க்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுக்கே அரசியலுடைய அடுத்த வாழ்வு, அரசியலின் அடுத்த இன்னிங்ஸ் துவக்கி வச்சதே பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயலலிதாவுக்கே முகவரியை கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் தோளிலே தூக்கி சுமந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வை கொடுத்தவர் டாக்டர் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நிற்காமல் இருந்திருந்தால் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்வு அன்றே முடிந்து போயிருக்கும். ஜெயக்குமார் போன்ற அடிமைகள் எல்லாம் ஆராதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், அமைச்சர்களாகி இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி சொத்துக்களுக்கு இவர்கள் அதிபதியாகி இருக்க மாட்டார்கள். அந்த நன்றி கெட்ட தனத்தோடு, அந்த நன்றி மறந்த தனத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது, பாட்டாளி மக்கள் கட்சியின் தோளிலே அண்ணா திமுக சவாரி செய்து தன்னை பலப்படுத்திக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தீட்டிய மரத்திலே கூர்பார்க்கும் கோமாளிகள். இந்த ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் பாலருந்திய மார்பகத்தையே அறுத்தெறிய தயங்காத மா பாவிகள். இவர் ஜெயக்குமாரு வேற கட்சியில இருந்துதான் அதிமுகவுக்கு வந்தவர். அவரு ஒன்றும் அவ்வளோ இதுவா அவர் பேசணுன்ற அவசியம் இல்லை. காரணம், அதிமுகவினுடைய பழங்கால தொண்டர்கள்லாம் இன்னும் அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த கட்சி உயிரோடு இருக்குது. இவர் என்னமோ இவரால் தான் கட்சியே நிலைநிறுத்தின மாதிரி இன்னைக்கு பாடல் கட்சி குறை சொல்றாரோ அப்படின்ற எண்ணம் தான் தோணுது. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு செய்தியும் சொல்றாரு. என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நானோ அல்லது என்னுடைய குடும்பத்தாரோ இந்த அரசியல்ல பொறுப்புக்கு வரமாட்டோம், அதே மாதிரி கட்சி மட்டும் இல்லாம அரசு பதவிகளே நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவங்க மகன் மத்திய அமைச்சர் பதவி வாங்குறாரு, அவங்க மருமக இன்னைக்கு தேர்தலில் நிக்கிறாங்க, அவங்க பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு ஓட்டு கேட்டு தெருவுக்கு வராங்க அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்களை அவர் எடுத்து வைக்கிறார். அது உண்மையிலேயே அவர் அப்படி ஒரு இது சொன்னாரா சார்? டாக்டர் ஐயா நானோ எனது குடும்பத்தை சார்ந்தவர்களோ அதிகாரமிக்க பொறுப்புக்கு வரமாட்டோம் என்று சொன்னார் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம்.
இன்று வரை அந்த கொள்கையிலிருந்து டாக்டர் ஐயா மீறவே இல்லையே. இன்று வரை எந்த அரசு பொறுப்புக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் வந்ததில்லை. தன்னை நம்பி வந்தவர்களை அமைச்சராகி இருக்கிறார், அழகு பார்த்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். எந்த ஒரு பிள்ளையும் தான் சுயமாக முடிவெடுக்கின்ற பொழுது, யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, சுயமாக முடிவெடுத்து ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதை எந்த தந்தையும் தடுக்க முடியாது. அதை போல அன்புமணி ராமதாஸ் சேவையாற்ற வேண்டும், இந்த சமூகத்திற்கு உழைக்க வேண்டும், தமிழ் சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்ட பிறகு அதற்கு எப்படி டாக்டர் ஐயா அவர்கள் தடை போட முடியும்? அதுவும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஏகோபித்த அளவில் முடிவெடுத்து விட்டார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வரவேற்று ஆராதிக்கிறார்கள். திமுகவிலே ஸ்டாலினை தலைவராக கொண்டு வருவதற்கு கலைஞர் முயற்சி செய்த பொழுது திமுக இரண்டாக உடையவில்லையா? வைகோ வெளியே போகவில்லையா? முத்துவை தலைவராக்க வேண்டும் என்று கலைஞர் முடிவு செய்த பொழுது எம்ஜிஆர் திமுகவை உடைத்துவிட்டு அண்ணா திமுக என்கின்ற கட்சியை ஆரம்பிக்கவில்லையா? இதை போல எதுவும் நடக்கவில்லை. ஆகவே வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் என்று சொல்கின்ற இந்த அண்ணா திமுகவில் வாரிசே இல்லையா? எத்தனை இடத்தில் வாரிசுகள் போட்டியிடுகிறார்கள் அண்ணா திமுகவில்? ஏதோ கதை விட்டு கொண்டு இருக்கிறார் ஜெயக்குமார். ஜனநாயக அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் எம்பி ஆகவோ எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ வரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜனநாயக அடிப்படையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுவும் இல்லாமல் எதற்கு தருமபுரி தொகுதியிலே சௌமியா அன்புமணி அவர்களை வேட்பாளராக நிறுத்தினார்கள்? சௌமியா அன்புமணி அவர்களை வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரபூர்வமாக அறிவிக்கவே இல்லை. ஊடகங்களில் தொடர்ந்து பேசினார்கள். சௌமியா அன்புமணி ஆரணி தொகுதியிலே போட்டியிடப் போகிறார், தருமபுரி தொகுதியிலே போட்டியிடப் போகிறார் என்றெல்லாம் இவர்களாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக தருமபுரி தொகுதிக்கு அரசாங்கம் அவர்களை வேட்பாளராக அறிவித்து விட்ட பிறகு இதே ஊடகங்கள் ஜெயக்குமாரை போன்றவர்களெல்லாம் என்ன பேசினார்கள்? அதிமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, ஆகவே தோல்வி பயத்தால் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடவில்லை என்று சொன்னார்களா இல்லையா? அதற்கு பிறகுதான் அப்படி ஒன்றும் தோல்வியை பார்த்தோ அல்லது தோற்று விடுவோம் என்ற பயத்திலோ பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, களத்திலே சந்திக்க தயார் என்றுதான் அதற்கு பிறகு அரசாங்கம் அவர்கள் வேட்பாளரிலிருந்து வாபஸ் பெறப்பட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தருமபுரி தொகுதியின் வேட்பாளராக சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டது டாக்டர் ஐயாவின் முடிவு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் எடுத்த முடிவு கிடையாது. அவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது இந்த ஜெயக்குமாரை போன்ற அவதூறு செய்திகளை பரப்புகின்ற பேர்வழிகளும் ஊடகம் என்ற பெயரில் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி பாமகவின் மீது வன்மத்தை கிளப்பி கொண்டிருக்கின்ற ஊடகங்களுக்கு பதில் சொல்கின்ற வகையில்தான் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த உண்மை தெரிந்தும் வேண்டுமென்றே பொய்யான குற்றச்சாட்டை கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் தோல்வியின் விளிம்பில் நிற்கிறார்கள். அதிமுகவின் அரசியல் வாழ்வு அசமணமாக போகிறது, அந்த பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர இவர்களால் வேறு எதையும் சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உளறலை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. என்னன்னா, பாமக தனிச்சு நின்னா ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்ல போனா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கியதே அதிமுக தான் அப்படின்னு அடுக்கடுக்கா அவர் பேசினே இருக்காரு. இதுல எதெல்லாம் சார் உண்மை? அது 1996 ஜெயலலிதாவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. தனித்து போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 1996 ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு பர்கூர், காங்கேயம் தொகுதிகளில் ஜெயலலிதா தோல்வியை தழுவினார். அதுவும் சாதாரண தோல்வி அல்ல, படு தோல்வியை சந்தித்தார் ஜெயலலிதா. அதிமுக கேவலமான தோல்வியை சந்தித்தது. அதிமுக இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அறந்தாங்கியிலிருந்து திருநாவுக்கரசு 14,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்.
அதுவும் திருநாவுக்கரசனுடைய சொந்த செல்வாக்கு. அதற்கு அடுத்து சங்கரன் கோவிலில் கருப்பசாமி பாண்டியன் 600 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். ராசிபுரம் தொகுதியில் PR சுந்தரம் 400 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அதிமுக ஆட்சியிலே இருந்து ஆட்சியை இழந்தது. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது 3 தொகுதிகள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட வெற்றி பெற்ற தொகுதிகள் 4. அதில் அதிமுக தோல்வி என்ற அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகள் தாரமங்கலத்தில் பாமக 25,000 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. எடப்பாடியில் 12,000 ஓட்டுகள் அதிகம் பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. இந்த தேர்தலிலே இப்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்திலே போய் மூழ்கி போனார். வரலாறு தெரியாமல் ஜெயக்குமார் உளறிக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து ஆண்டிமடம் தொகுதியில் 14,000 ஓட்டு வித்தியாசத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி குறைவான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி பெண்ணாகரம். அங்கே 400 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு தமிழக அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு மட்டுமே ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டார். அதற்கு பிறகு 2019, 2021 கூட்டணி அமைத்தே அதிமுக தோல்வியை சந்தித்தது. அதிமுக 2019, 2021 பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி மட்டும் இல்லை என்றால் படு தோல்வியை சந்தித்திருக்கும். கேவலமான தோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்தித்திருக்கும். அதிமுகவிற்கு ஒரு கௌரவமான தோல்வியும் ஒரு கௌரவமான வெற்றியும் பெற்று தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற நன்றியை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஜெயக்குமாருக்கு திருக்குறளை நினைவூட்டுகிறேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற பகற்கு. நான் இப்பொழுது ஜெயக்குமாருக்கு பகிரங்கமாகவே சவால் விடுகிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவில் 95,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். ஜெயலலிதா காலத்திலே பெற முடியாத வெற்றி, எம்ஜிஆர் காலத்திலே பெற முடியாத வெற்றி. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இருந்த காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடை அன்றைக்கு கொடுத்து அது இன்றைக்கு இல்லாமல் போயிருந்தாலும் கூட அன்றைக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு ஆதரவாக நின்ற காரணத்தால் 95,000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயவில்லாமல் அல்லது வேறு எந்த கட்சியின் கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே தனித்து போட்டியிட தயாரா? இந்த சவாலை ஜெயக்குமார் ஏற்றுக்கொள்வாரா? நியாயமான கேள்விதான் சார். அவங்க அவங்க இது மாதிரியான ஒரு சவால் வந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வெறும் வாய்ச்சவடால் அடிக்கூடாது. பாமகவால் அரசியல் வாழ்வு பெற்றுவிட்டு ஜெயக்குமாரை போன்ற அடிமைகள் எல்லாம் வந்து 10,000 கோடி 20,000 கோடி சொத்துக்களுக்கு அதிபதி ஆகிவிட்டு தீட்டிய மரத்திலே கூர்பார்க்கலாமா? பாலருந்திய மார்பகத்தை அறுத்தெறியலாமா? இது அரசியலில் பச்சை வேசித்தனம் இல்லையா? திட்டமிட்டே பாமகவின் மீது அவதூறை கிளப்பலாமா? இதே இவரு ஜெயக்குமார் கூட அவருடைய மகனை தான் இந்த முறை கூட தென்சென்னை மாவட்டத்துல தென்சென்னை வேட்பாளராக அவர் நிறுத்திருக்காரு. அவர் மகன் வந்து அரசியலுக்கு வரலாம், ஆனா எதிர் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க வரக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம். அவருடைய அரசியல் அதுல பாமக யாரும் வரக்கூடாது, வந்துடக்கூடாது, பாமக அரசியல் அங்கீகாரம் பெற்றக்கூடாது, பாமக வளர்ந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த சிறுபான்மை சமூகங்களை தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும். இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கை கோட்பாடே ஒண்ணு திமுக ஆளட்டும், இல்லைன்னா அதிமுக ஆளட்டும். ஒன்னா நீ கொள்ளையடி, இல்லைன்னா நான் கொள்ளையடிக்கிறேன். இடையில் வேறு யாரும் வந்துடக்கூடாது. இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தமே இருக்கு. சேலம் நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தம் தான் திமுகவும் அதிமுகவும் போட்டிருக்காங்க. ஒன்னா திமுக ஜெயிக்கலாம் அல்லது அதிமுக ஜெயிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி
வெற்றி பெற விட்டுறாதீங்க. இது அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரகசிய உடன்பாடு. இவங்க 2 பேத்துக்குமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய எதிரி தேர்தல் களத்துல யாருன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அண்ணாதுரை தான். இந்த ஒரு ஒரு மோசமான சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பாமகவை குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு? சார், இப்போ இவங்க வழக்கம் போல திராவிட கட்சிகள் வந்து எதிரணியை வந்து தாக்கணும்னா, இப்ப திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரணி கிட்ட ரொம்ப இடவடமா மாட்டீங்கன்னா அவங்களுடைய உருவ கேலி பண்றது அல்லது அவங்க குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்றதுன்னு பண்ணுவாங்க. அதிமுக கொஞ்சம் வித்தியாசமான கட்சி. இப்ப அதிமுக இப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம கூட்டணி இல்லை அப்படின்னும் போது இப்ப வழக்கம் போல பழைய பாட்டு தான் அவங்க பாடுறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரம் பேசலன்னா பாமக வந்து கூட்டணி விட்டு வெளில போயிடும் அப்படின்றாரு. இதுல எனக்கு ஒரு நினைவு இருக்கு. என்னன்னா, இதே நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. அது திண்டிவனுக்கு அடுத்தது ஒரு தொகுதி இருக்கே சார். நம்ம என்ன தொகுதி அது? நம்ம திண்டிவனம் ஒரு கான்ஸ்டியூஷன், மயிலம் ஒரு கான்ஸ்டியூஷன், மயிலத்துக்கு அடுத்தது ஒரு கான்ஸ்டியூஷன்ல இடைத்தேர்தல் வருது. அப்போ வந்து இதே மாதிரி திமுக வந்து சொல்றாங்க, திமுக அப்போ இந்த பதிவு போடுறாங்க, இவங்க வந்து பொட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இந்த பாட்டாளி கட்சியுடைய தலைவர் அன்புமணி என்ன பண்றாருன்னா, ஏண்டா என்னையும் உங்களை மாதிரி ரவுடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி, பொட்டி வாங்கிட்டீங்களா, கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன விலைக்கு பிடிச்சிங்களான்ற அளவுக்கு ஒரு MBBS படித்த மேதாவி, அயல்நாட்டுக்கு சென்று அதுவும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண ஒரு படிப்பாளி, அவரே வந்து இவங்க லெவலுக்கு அதை அரசியல் செய்யற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கோவத்துக்கு போயிட்டாரு. அப்ப அவர் கேட்ட கேள்வியதான், நாங்க வாங்கும்போது நீங்க விலைக்கு பிடிச்சிங்களான்றதான். அதே மாதிரியான கேள்வியை இப்ப ஜெயக்குமார் வச்சிருக்காரு. இவங்க பேரம் பேசுறத மடியிலனா வந்து அவங்க கூட்டணி விட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார்? இல்ல, அப்ப பேரம் பேசும்போது பாக்க கூட பேரம் பேசுறது யாரு? நான் கேக்குறேன். இப்ப இந்த தேர்தலே எடுத்துங்க, இந்த தேர்தல் கூட்டணி பத்தி பாமக பேசிச்சுன்னு சொல்றீங்கல்ல, பேரம் பேசினாங்க யார்கிட்ட? உங்களோட பேரம் பேசினாங்களா? நீங்க பேரத்துல என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அத பேரம் பேசினாங்க, நாங்க பேரத்துல வந்து சமரசத்துக்கு பேசணும், என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க ஆவுன்னா பேரம் பேசினாங்க பெட்டி வாங்கிட்டாங்கன்னா, இந்த நாட்டில் பெட்டி வாங்குற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சது கலைஞர் கருணாநிதி. சூட்கேஸ் கல்ச்சரை மிகப்பெரிய அளவில், சூட்கேஸ் கல்ச்சர் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்துறதே ஜெயலலிதா தானே, உண்டா இல்லையா? பெட்டி வாங்குற கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்துறது யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் எடுபிடிகளாக அடிமைகளாக இருந்த ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் பொட்டி வாங்காத ரொம்ப யோகிய சிகாமணிகளா? இவங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள், சத்திய சீலர்களா? சரி, பாமக பொட்டி வாங்கிடுச்சுன்னு சொல்றீங்களே, பாமக பேரம் பேசுன்னு சொல்றீங்களே, பாமகவுக்கு பொட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன கலைஞர் கருணாநிதி திருவாரூர்ல இருந்து வரும்போதே அவர் என்ன வந்து மைசூர் மகாராஜா பேரனா? இல்ல ஜெயலலிதா என்ன ஜெய்ப்பூர் மகாராணி வாரிசா? இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன ராஜராஜ சோழனுடைய பேரனா? இல்ல குவாலியர் ராஜ பரம்பரையிலிருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி? இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு பொட்டி? வாங்கிட்டா பொட்டி கொடுத்தவனுக்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஏன் இவங்களை பத்தி இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? நாங்க கேட்டா தாக்குவீங்களா நீங்க? இல்லாத குற்றச்சாட்டை வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சி மீது திருத்தி விடுறதுதான் இந்த ஜெயக்குமார் இவங்க வேலையே. இவங்க கூட கூட்டணி வச்சிருந்தா தியாகி. அதான் அன்புமணி நீ தெளிவா பேசிருக்காரு. அதிமுக கூட்டணி வச்சா தியாகி, கூட்டணிக்கெல்லாம் துரோகியா? என்ன உங்க நிலைப்பாடு? இல்ல அதிமுகவை காப்பாத்தணும் நாங்க தான் நேர்த்தி கடனை எங்களுக்கு பாமகவுக்கு. எங்க வடபழனி முருகன் கோயில் அதிமுக காப்பாத்தணும் நாங்க தான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா? இல்ல அதான் நேர்த்திட்டு வந்திருக்கோமா? பழனிமலை முருகன்ட்ட போய், முருகா எடப்பாடி பழனிசாமி அதிமுக காப்பாத்துறதான் எங்க வேலை, எனக்கு நீ அருள் கொடுன்னு தான் கேட்டோமா? உங்க கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு யோகியது இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை. நீ காப்பாத்துங்க பாப்ப இந்த தேர்தலில் உங்க கட்சி நீங்க எந்த லட்சணத்துல காப்பாத்துறீங்கன்னு. பாமக வந்து அதிமுக காப்பாத்துன்னு என்ன கட்டாயம்? காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் காப்பாத்திக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, அவங்களுடைய சமூக நீதிக்காக
போராடும். அதுக்காக சில அரசியல் கட்சிகளோட சமரசம் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதானே தவிர எந்த கட்சியும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் பாமகவுக்கு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஜெயலலிதாவையும் கலைஞர் கருணாநிதியும் மாறி மாறி காப்பாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான். மகிழ்ச்சி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு எங்கள் அரங்கத்திற்கு வந்து பதிலளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.